சிந்து மேருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து வந்து பொய்யா தான் வந்து சிவாவை வந்து ஏமாற்றி தான் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சிட்டு வந்து நிரூபிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சிட்டுவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் நான் சிவா அவங்களோட ஃபோனை எடுத்துகிட்டு போய் சிந்து கிட்டே கொடுத்தேன், அதுலேருந்து சிந்து வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டா. அதை தான் எல்லாரும் முன்னாடியும் கல்யாணத்தன்னைக்கு இந்த மாதிரி சிவா அவங்களோட ஃபோன்லேருந்து எனக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் வந்திருக்குன்னு சிந்து வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லவும் அதை வந்து எல்லாருமே நம்பிட்டீங்க. நம்பி அதுக்கப்புறம் சிந்துவையும் பார்த்தீங்க அப்படின்னா சிவா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் சிந்து தான் சிவா அவங்கள லவ் பண்ணாங்க. ஆனால் வந்து சிவா வந்து லவ் பண்ணவே இல்லை. சிந்து வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம், ரொம்ப க்ளோஸ், அதனால அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹெல்ப்பை நான் பண்ணேன், அதுக்காக நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ண குற்றத்தை வந்து சிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து ஒரு வார்த்தை கூட ஒன்றுமே பேசாமல் நிற்கிறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் வந்து சிவா கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணலையா, அவங்களா தான் எடுத்துகிட்டு போய் மெசேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க. சிவா ஒன்றுமே சொல்லாமல் வாயை மூடிட்டு நிற்கிறாங்க. சிவாவோட அம்மா மகா பார்த்தீங்க அப்படின்னா, சிவா வாயை திறந்து சொல்லு, அப்போதைக்கு வந்து நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு கத்துனில, இப்போயும் அமைதியாக இருக்க, நீ வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கை வந்து மாறும், இதுதான் உனக்கு கரெக்டான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு சிவா வந்து அமைதியாக தான் இருப்பார். இதுக்கப்புறம் சிவா என்ன முடிவெடுக்க போகிறாரு, சிந்து இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சிவா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சிந்து வந்து இந்த பழியிலேருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்க பண்ண தப்பும் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். சிவா கூட சிந்து வந்து கண்டினியூஸாக திரும்ப வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.